போய் பாத்திக்கிட்ட பேசுங்க, என்ன பார்த்தா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க, இதனாலே கூட அவங்க பண்ணா என்னன்னு கூட கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸ்ருதி வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல மீனா நீங்களும் வாங்க, நீங்க வந்தாதான் எனக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி நீங்க முதல்ல போங்க, நீங்க முதல்ல போய் பேசுங்க, அத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி மீனா நாங்க போய் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இங்கிட்ட வந்தவங்க விஜயா வந்து உட்காந்துருக்காங்க. ஆமா ஸ்ருதி நீ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டியா, நீ வந்தாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே வந்து நீங்க சும்மா இருங்க ஆண்டி, உங்க ஃப்ரெண்டாலதான் வந்து என் லைஃபே போகிற மாதிரி இருக்கு, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்து சுத்திட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைங்க ஒருத்தர் கூட வாழ விட மாட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா பார்வதி எப்படி திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்வதி ஆண்டியை நான் எப்ப திட்டினேன், சிந்தாமணியை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிந்தாமணி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாச்சே, என்னாச்சு ரவி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமாமா அந்த நீத்து ஒரு கால்ல அவ வந்து என் பேர்ல வந்து ஒரு பூக்கடை வந்து ஆரம்பிச்சிருக்கா, அதுக்கு வந்து அவங்க பூ பிசினஸ் கொடுக்கறது வந்து சிந்தாமணி தான் கொடுக்குறாங்களாம், எதுக்கு வந்து நீத்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும், அது வேணாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லும் போது என்னடா சொல்ற, நீத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்களா, நான் என்னன்னு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.